அகெயின் கோயம்புத்தூர் அரவிந்த் ஹை கேர் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அவங்க எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணுவோம் தான். எம்ஆர்ஐயில் எடுக்கும்போது கண்ணுக்கு பின்னாடி வந்து டியூமர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிருக்கணும். எம்ஆர்ஐ வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணாமல் யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா, இப்போ அடல்ட்ஸ்க்கே யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸ் பேபிக்குன்னும் போது நம்ம அந்த மாதிரி திங்கிங்கில் போவே இல்லை. பட் பிஹைண்ட் இது என்ன இருக்குன்றது யாராலையுமே சம்டைம்ஸ் டாக்டர்ஸால கூட கண்டுபிடிக்க முடியாது என்னன்றதை நம்மளே திருப்பி 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 ட்ரீட்மெண்ட் தப்பாவே கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஆயிடுதுல்ல. தென் அந்த டியூமரை வந்து ரிமூவ் பண்ணணுன்றது தான் ஒரு டெட் எண்டாக இருந்தது அந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ இமீடியட்லி நாங்கள் டியூமர் ரிமூவ் பண்ணிவிட்டு பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் தான் ரிமூவ் பண்ணோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ரிமூவ் பண்ணிட்டு இமீடியட்லி அவங்க வந்து கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், இது வந்து டியூமர்னால அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போவே வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணது வந்து இது ஸ்டேஜ் 4 கேன்சர்னு தான் சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும் போதே என்னாச்சுன்னா ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் ஆக்சுவலாக பாப்பாவால் ஃபர்ஸ்ட்லேருந்தே முடியல. ஏன்னா ஒரு 6 மந்த்ஸாகவே குழந்தை வந்து நிறைய பெயினை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மெடிசன் அதோடைய பவர் இதெல்லாம் வந்து பாப்பாவால் வெளியில் வர முடியல. அதுலேருந்து ஒன் பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு 2 to 3 சைக்கிள்ஸ் அவளுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா எப்பயுமே கீமோதெரப்பியில் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் அண்ட் 3rd சைக்கிள்ன்றது வந்து ரொம்ப பீக்காக இருக்கும் அதோட அந்த சைடு எஃபெக்ட்ன்றது. ஸோ அந்த டைமில் வந்து அவளால் ஃபுட்டு இன்டேக் பண்ண முடியல, தண்ணி குடித்தா கூட வாமிட் ஆகுறது அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் December 2nd we admitted her in hospital 2020. ஸோ December 2nd to December 28th நைட்டு வரைக்கும் அவளுக்கு 0.1 ட்ராப் கூட வாட்டர் கிடையாது. குழந்தைக்கு வாட்டரே கிடையாது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வாட்டர் கொடுத்தா இமீடியட்லி வாமிட் ஆகுது. ஸோ வாட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட் மெடிசன் தான் கொடுத்தாங்க, ட்ரிப்ஸ் தான், கம்ப்ளீட் ட்ரிப்ஸ் தான். ஸோ ஒரு இன்பிட்வீன் ஆஃப் டைமில் வந்து எங்களால் அசஸ் பண்ண முடிஞ்சது எதுவுமே ஹோப் இல்லை, இவங்க சும்மா மெடிசனவே கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுது. பட் ஏதோ ஒரு இது நடந்துடாதா மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 6.5 இயர்ஸ் குழந்தை கம்ப்ளீட்டாக ஒரு 28 டேஸ் வந்து ஃபுல்லி மெடிசன்லேயே இருந்ததுனால பாப்பாவோட லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு, லங்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா கம்ப்ளீட் மெடிக்கேஷன் தானே, வாட்டரே கிடையாது, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் என்னோட குழந்தையோட ட்ரீட்மெண்ட் ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுமே தப்பாக தான் ஆகுது உடம்பு. ஆமாம், ட்ரீட்மெண்ட்டே வந்து தப்பாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து என்னோட குழந்தையோட லாஸ்ட் ஆசையே வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு இதில் வந்து அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வென்டிலேஷனில் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ எங்களால் அவளுக்கு செய்ய முடிஞ்சது அந்த ஒரு இது மட்டும்தான்.